முகத்தை மறைத்தபடி காவல் நிலையம் உள்ளிருந்து தள்ளாடி நடந்து வரும் இந்த முதியவரை பார்க்கும்போது ஐயோ பாவம் என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அவர் செய்த குற்றம் என்னவென்று தெரிந்தால் அனைவரும் அதிர்ந்து போவீர்கள். பேத்தி வயதுடைய சிறுமியை மூளை சலவை செய்து பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த நபர். அது மட்டுமில்லாமல் தான் செய்த தவறின் தடயத்தை அழிக்க சிறுமிக்கு மறைமுக கருக்கலைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் எரகாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். 65 வயதாகும் இவர் சொந்த ஊரிலேயே விவசாயம் செய்து வந்துள்ளார். ஊருக்குள் சொந்தமாக தோட்டம், நிலம் இருப்பதால் இவரிடம் நிறைய பேர் வேலை செய்திருக்கிறார்கள். அதில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுமி ஒருவரும் அடக்கம். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ராஜேந்திரன் வீட்டில் வேலை செய்து வந்திருக்கிறார் அந்த சிறுமி. சிறுமியின் அறியாமையை பயன்படுத்திக் கொண்ட ராஜேந்திரன் அவ்வப்போது சாக்லேட், பிஸ்கெட் போன்ற தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து சிறுமியை தன்வசப்படுத்தி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். பொருளாதார ரீதியில் ராஜேந்திரன் செல்வந்தர் என்பதால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது என சிறுமியை மிரட்டியிருக்கிறார். பலமுறை தன்னுடைய உல்லாசத்திற்கு அந்த பிஞ்சை இரையாக்கியிருக்கிறார். நடந்த பயங்கரத்தை வாய் திறந்து வெளியே சொல்லாவிட்டாலும் அந்த சிறுமியின் வயிறு காட்டி கொடுத்து விட்டது. ராஜேந்திரனின் 5 மாத கருவை மகள் வயிற்றில் சுமக்கும் செய்தியை கேட்டு பெற்றோர் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். கொதித்து போன சிறுமியின் பெற்றோர் சரவணன் என்ற ஊர்க்காரரை வைத்து ராஜேந்திரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ராஜேந்திரன் தான் செய்த தவறுக்கு 13 லட்சம் ரூபாய் பணத்தை இழப்பீடாக கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். தெரியும். ஆனா இப்ப பாருங்க, அந்த புள்ள பேர் பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அங்க வரைக்கும் சொன்னாங்க, இங்க வரைக்கும் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டேன். அது நம்ம பண்ணல. நாங்க என்ன சொல்லணும்னா, நீங்க நாளைக்கு பொழுதுக்குள்ள நாங்க இங்க பாருப்பா, இதுக்கு நமக்கு இந்த மாதிரி எல்லாம் சமாச்சாரம் நீங்க எழுதி கொடுத்துறீங்க. அந்த புள்ளை எப்படி அந்த புள்ளை அதே மாதிரி நீங்க பண்ணி கொடுத்து கிளியர் பண்ணி நீங்க. மேலும் இந்த வீடியோ ஆதாரத்தில் பேசுவது போலவே ராஜேந்திரன் சிறுமியின் கருக்கலைக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் 10 லட்சம் பணம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பிள்ளைக்கு என்ன கிளியர் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துரு, என்னமோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு தெரியுங்கன்னா நான் கூப்பிடுறேன், வெளியில இந்த நாயத்தை பேசுறேன். போய் மூச்சு ஓட எதுக்குப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்? இவர்களின் திட்டப்படியே டிசம்பர் 14ஆம் தேதி தாராபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் உஷாராணியை வைத்து சிறுமிக்கு கருக்கலைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேந்திரனின் இடைத்தரகராக செயல்பட்ட சரவணனிடம் 13 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து சிறுமி குடும்பத்திடம் செட்டில்மெண்ட் செய்யுமாறு கூறியிருக்கிறார். ஆனால் சரவணன் 3 லட்சம் ரூபாயை மட்டுமே அவர்களிடம் கொடுத்துவிட்டு மீதமுள்ள 10 லட்சம் ரூபாயை அபே செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுமி குடும்பத்தினர் ராஜேந்திரன் மற்றும் சரவணன் செய்த மோசடி வேலை குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். நடந்த பயங்கரத்தை ஆதாரத்தோடு பெற்றுக்கொண்ட போலீசார் ராஜேந்திரன், சரவணன் மற்றும் சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த செவிலியர் உஷாராணி மீது போக்சோ சட்டம் பதிவிட்டு கைது செய்திருக்கிறார்கள்.